வெல்கம் டு எஸ்எஸ்பிகே சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விசாரது உத்தரது அந்த எக்ஸாமுக்குள்ள போயம் பகுதியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாடமான பாருங்கள். ஃபஸ்ட்டு நவீன் பத்தியை சைனிகா 2ல் இருக்கக்கூடிய அப்படிங்கிற புக்கில் இருக்கக்கூடிய பிரேம் மாதிரி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பாரதேந்து ஹரிச்சந்தர் எழுதின மாத்ருபாஷா பிரேம், அதுக்கான மீனிங்ஸை இன்றைக்கி பார்க்கலாம். எஸ்ஏவும் இஎஸ்சியும் பார்த்துடலாம் வாங்க. லெசன் 2 போயமில் பாரதேந்து ஹரிச்சந்தர் எழுதின 2வது போயம் இது. அவர் நிறைய எழுதியிருக்காரு. அதில் 2 மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மாத்ருபாஷா பிரேம். மாத்ருபாஷா பிரேம்னா தாய்மொழி மீதான அன்பு அப்படின்னு அர்த்தம். கவி பரிச்சை, கவிஞரின் அறிமுகம். மாத்ருபாஷா பிரேம் பாரதேந்து ஹரிச்சந்தருக்கு கவிதாக. மாத்ருபாஷா பிரேம் அப்படிங்கிற கவிதை பாரதேந்து ஹரிச்சந்திரர் அவருடைய கவிதை. வே ஆதுனிக் கால்கே அக்ருத் தே. அவர் ஆதுனிக் இன்றைய காலகட்டத்தின் முன்னோடியாக இருந்தார், எடுத்துக்காட்டாக இருந்தார். உன்கே காரன் கடி போலிகா விகாஸ் ஹுவா. அவரின் காரணமாகவே எளிமையாக எழுதுவது விரிவடைந்தது. பேச்சு வழக்கில் எழுதுவது, வட்டார மொழியில் எழுதுவது அப்படின்னு சொல்லலாம். கடி போலினா எளிமையாக எழுதுறது. உன்கே காரன் கடி போலிகா விகாஸ் ஹுவா. அவரின் காரணமாகவே செயல் கவிதையெல்லாம் கவிதை நடையில் எழுதாமல் பேச்சு மொழியிலே எழுதுனாங்க. அதை தான் அவங்க சொல்ல வராங்க. கடி போலி பேச்சு வழக்கில் எழுதுவது விரிவடைந்தது. உன்ஹோம்னே சாகித்ய கே கிசி பி பகலு கோ அச்சுதா நகி சோடா. அவர் இலக்கியத்தில் எந்த ஒரு பகுதியையும் எந்த ஒரு விஷயத்தையும் அச்சுதா நகி சோடா விட்டு வைக்கவில்லை. எல்லா இலக்கியத்தில் எல்லா விதமான விஷயத்தையும் ஒரு படைச்சிருக்காரு, செஞ்சு பார்த்துருக்காரு. ஆதுனிக் கால்கே ஆரம்பிக் சமைக்கோ பாரதேந்து யுக்குக்கா நாம் தியா கயாக. ஆரம்ப காலகட்டத்தோட ஆதுனிக் இன்றைய காலத்தின் நவீன காலத்தோட ஆரம்ப கால சமயத்தை பாரதேந்துவின் யுகம், பாரதேந்தோட யுகம் அப்படின்னு பேர் கொடுத்துட்டாங்க. நாம் தியாகையாக பேர் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு அவர் ஃபேமஸ் ஆனவர். கவிதா பரிச்சை, கவிதையின் அறிமுகம். கவிதையை பற்றின ஒரு சின்ன ஒரு 4 லைனில் அதில் என்ன சொல்லி வராங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. मातृभाषा के विकास से ही व्यक्ति और समाज का विकास होता है. தாய்மொழியின் வளர்ச்சியினாலேயே மனிதன் மற்றும் சமுதாயத்தின் வளர்ச்சி அடைய முடியும். इसलिए भारतवासियों को अपनी भाषा को हीन नहीं मानना चाहिए. அதனால் இந்தியர்கள் தன்னுடைய தாய்மொழியை ஹீன் நகி குறைவாக மானா சாகியே கருத வேண்டாம். யஹி பாத் இஸ் கவிதா மேம் பத்தாயி கைக. இந்த விஷயமே இந்த கவிதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. मातृभाषा के संबंध में भारतेंदु जी के लिखे ये दोहे हिंदी साहित्य जगत में बहुत प्रसिद्ध है. தாய்மொழி சம்பந்தமாக மாத்ருபாஷாக்கே சம்பந்தமே தாய்மொழி சம்பந்தமாக பாரதேந்து அவர்கள் எழுதப்பட்ட பாரதேந்துவினால் எழுதப்பட்ட ஏ தோகே இந்த செயல் இந்தி சாகித்ய ஜகத் மேம் இந்தி இலக்கிய உலகத்தில் பகுத் பிரசித்தத்துக மிகவும் புகழ் பெற்றது. கவிதா கா சாராம்ஸ், கவிதையின் அறிமுகம், கவிதையின் சுருக்கம். अपनी भाषा की उन्नति के कारण ही हम हर क्षेत्र में उन्नति कर सकते हैं. தன்னுடைய தாய்மொழியின் முன்னேற்றத்தின் காரணமாகவே நாம் ஒவ்வொரு துறையிலும்
ஹம் ஹர் சேத்திர மேம் ஒவ்வொரு துறையிலும் உன்னதி கர் சக்திகை முன்னேற்றம் பெற முடியும், முன்னேற்றம் அடைய முடியும். अपनी भाषा का पूर्ण ज्ञान ना होना एक दोष है. தன்னுடைய தாய்மொழியின் பூரண அறிவு இல்லாதது முழு அறிவு இல்லாதது ஒரு குற்றமே. यह कांटे की तरह हमारे दिल को चुभता रहेगा. இது முல்லை போல குத்துற முள் போல நம்முடைய மனதில் ஹமாரே தில்கோ நம்முடைய மனதை சுபுத்தாக குத்தி கொண்டிருக்கும். அங்கிரேஜி பட்னே சே கொய் காரியை குஷல் ஹோ சக்தாக ஆங்கிலம் படிப்பதனால் எந்த ஒரு வேலையும் திறமையாக செய்ய முடியும். ஃபிர் பி இருந்தாலும் கூட உசே யஹி அதில் अपनी भाषा का ज्ञान हो तो ना हो तो ஆனால் இருந்தாலும் கூட அதில் நம்முடைய மொழிக்கான அறிவு இல்லை என்றால், நம்முடைய தாய்மொழிக்கான அறிவு ஞான் நா ஹோ தோ நம்முடைய தாய்மொழி அறிவு இல்லை என்றால் வகு துச்சுஹி ரகேகா அது துச்சமாகவே கருதப்படும், துச்சமாகவே இருக்கும், ஒன்றும் இல்லாத பயன்படாத ஒன்றாகவே இருக்கும். லோகு எதுக்கும் யூஸ் இல்லாமல் போயிடும் அது அப்படின்னு சொல்கிறாங்க. லோகு உஸ்கா திரஸ்கார் ஹி கரேங்கே மக்கள் அதை வெறுக்க வேண்டும், அதை புறக்கணிக்க வேண்டும், அதை அவாய்டு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. जब देश का विकास होगा जब देश का विकास होगा और सब देशवासियों का विकास होगा तभी वह असली विकास माना जाएगा. எப்பொழுது जब देश का विकास होगा எப்பொழுது தேசம் வளர்ச்சி அடைகிறதோ और மற்றும் சப் தேசவாசியோம் கா விகாஸ் ஹோகா எல்லா தேச மக்களும் வளர்ச்சி அடைகிறார்களோ தபி அப்பொழுது வஹ் அசலி விகாஸ் அது அப்பொழுது அது உண்மையான வளர்ச்சியாக மானா ஜாயேகா கருதப்படும். மகர் அப்சோஸ் ஹ ஆனால் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் அப்சோஸ் வருத்தம் என்னவென்றால் ஆனால் வருத்தம் என்னவென்றால் कि लोग मात्र अपनी शरीर के विकास पर ध्यान देते रहते हैं. மக்கள் தன்னுடைய உடலின் अपने शरीर के विकास தன்னுடைய உடலின் மீது மட்டுமே மாத்திரனா மட்டுமே அதை இங்கே எடுத்து போட்டுக்கணும். நம்ம இந்த சென்டென்ஸில் நம்மளுக்கு அதோட சேர்த்து வரல, மக்கள் மட்டும் அப்படின்னு வரக்கூடாது. மக்கள் மாத்திரு अपने शरीर के विकास पर தன்னுடைய உடலின் வளர்ச்சி மீது மட்டுமே தியான் தேத்தே ரகத்தே கவனம் கொடுக்கிறார்கள், கவனம் செலுத்துகிறார்கள். உன்கோ தேஸ் கி சிந்தா ஹி நஹி ஹை அவர்களுக்கு தேசம் பற்றிய கவலை இல்லை. உன்கோ சமஜ்னா சாகியே அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்னவென்றால் மாத்ருபாஷா கி உன்னதி சேகி தேஸ் கி உன்னதி சம்பவ தாய்மொழியின் முன்னேற்றத்தினாலேயே தேஸ் கி உன்னதி சம்பவ தேசத்தினுடைய முன்னேற்றம் நடக்கும், இல்லை என்றால் நடக்காது அப்படிங்கிறாங்க. தேசத்தின் முன்னேற்றம் நடக்கும் சாத்தியம் இருக்கிறது. जैसे वे अपने शरीर को मजबूत बनाते हैं எப்படி அவர்கள் தன்னுடைய உடலை பலப்படுத்துகிறார்களோ மஜ்பூத்னா பலமாக்குறது ஸ்ட்ராங் ஆக்குறது பலப்படுத்துகிறார்களோ वैसे ही अपनी भाषा को भी मजबूत बनावे அதுபோலவே தன்னுடைய தாய்மொழியையும் கூட மஜ்பூத் பனாவே
ஸ்ட்ராங் ஆக்கணும், பலமாக்க வேண்டும். அப்படி பாஷா கே விகாஸ் கே பினா, தன்னுடைய தாய்மொழி வளர்ச்சி இல்லாமல் குச்சி பி சம்பவ் நஹி ஹை, தன்னுடைய தாய்மொழி வளர்ச்சி இல்லாமல் குச்சி பி சம்பவ் நஹி ஹை, எந்த ஒரு விஷயமும் நடைபெறாது, சாதிக்க முடியாது, சாத்தியப்படாது அப்படின்னு அர்த்தம். லாக்கோம் கோசிஸ் கர்னே பர் பி உன்னதி பானே நாமு மக்கின் ஹ, லட்சக்கணக்கான முயற்சிகள் செய்த பிறகும் கூட முன்னேற்றம் பெறுவது சாத்தியமற்றதாக ஆகிவிடும். அதாவது அது நடைபெறாது. இங்கே சம்பவ் நகி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சம்பவ் நகி இங்கே எழுதினா கூட கரெக்டு தான். பானே சம்பவ் நகிக அப்படின்னு எழுதினா கூட கரெக்டு தான். நாமு மக்கின் அப்படிங்கிறது உங்களுக்கு மறந்து போச்சுன்னா அந்த வேர்டு சம்பவ் நகி அப்படிங்கிற வேர்டை கூட இங்கே எழுதலாம். இந்த வேர்டெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை கொடுக்குறாங்க. இதை படிக்கிறது நல்லது. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாமில் மறந்து போச்சுன்னா சம்பவ் நகி அப்படிங்கிற வேர்டை இங்கே எழுதினாலும் கரெக்டு தான். பாரத்துக்கே சபி லோக், இந்தியாவின் எல்லா மக்களும் ஏக் ஹி பாஷாமே போல்னே லகேகே, மக்கள் எல்லோரும் ஒரே மொழியில் பேச ஆரம்பித்தால் பேச ஆரம்பித்தால் சமஜ் பாயேங்கே, புரிய வரும், அவங்களுக்கு தெரிய வரும். கி சப்கா விசார் ஏக் ஹை, அவங்களுக்கு என்ன தெரிய வரும், எல்லாரோட கருத்தும் ஒன்றேதான். சப்புக்கா எல்லோருடைய, விசார் கருத்து, ஏக் ஹை ஒன்றாகவே இருக்கிறது. தபி பேதுபாவ் மானே கி மூர்க்கத்தா தூர் ஹோகி, அப்பொழுது வேற்றுமையினால் ஏற்படக்கூடிய முட்டாள்தனம் தூரமாக போய்விடும். यदि पढ़ाई अपनी भाषा में होगी तो आपकी भलाई होगी. எது படிக்கிறோமோ, படாயி எதை படித்தாலும், அப்படி பாஷாமேம் ஹோகி தோ நம்முடைய தாய்மொழியில் இருந்தால், எதை படித்தாலும் நம்முடைய தாய்மொழியில் இருந்தால், ஆப்கி பலாயி ஹோகி நமக்கு நன்மை தரும். யஹ் பாத் பிரகட் ஹை, இந்த விஷயமே வெளிப்படுகிறது. ஹம் அப்னி பாஷா மேம் ஜோ பாத் சுன்தே ஹை, நாம் நம்முடைய மொழியில் எதை கேட்கிறோமோ, எந்த விஷயத்தை கேட்கிறோமோ, சுன்தே ஹை கேட்கிறோமோ, और पढ़ते हैं படிக்கிறோமோ, वह बात हमारे दिमाग पर अंकित हो जाता है. அந்த விஷயம், வஹ் பாத் அந்த விஷயம், ஹமாரே திமக் பர் நம்முடைய மூளையில், அங்கித்து ஹோ ஜாத்தி ஹை பதிந்து போய்விடும். நம்முடைய தாய்மொழியில் நம்ம படித்தோம்னா கேட்டோம்னா அது நம்ம மூளையில் போய் நல்லா சேரும், அது நம்மளுக்கு நல்லா புரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. துஸ்ரி பாஷா மேம் சூனே வாலே பாத் தேர் தக் நஹி டிக்தி. துஸ்ரி பாஷா மேம் மற்ற மொழிகளில், சூனே வாலி பாத் கேட்கப்படும் விஷயங்கள், தேர் தக் அதிக நேரம், நஹி டிக்தி நிலைத்திருப்பதில்லை, அது நம்மளுக்கு என்னாவாது, ஞாபகத்தில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. सभी देशों में विभिन्न कलाएं शिक्षाएं और ज्ञान के अनेक विषय हैं. सभी देशों में எல்லா நாடுகளிலும், விபின்ன கலாயங் பல கலைகள், சிக்ஷாயங் கல்விகள், மற்றும் ஞான் கே அநேக் விஷய அறிவு சம்பந்தமான பல விஷயங்கள் இருக்கின்றன. उन सबको लाकर अपने देश में अपनी भाषा में सिखाना चाहिए. उन सबको அவை எல்லாவற்றையும் கொண்டு வந்து, லாக்கர்
உன் சபுக்கோ லாக்கர் அவை எல்லாவற்றையும் கொண்டு வந்து அப்னி தேஸ்மேம் நம்முடைய நாட்டில், அப்னி பாஷாமேம் நம்முடைய மொழியில், சிக்கானா சாகியே கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹமாரே பாரத் மேம் விபின்ன பாஷாயங் போலி ஜாத்தி ஹை நம்முடைய நாட்டில் இந்தியாவில் பலவிதமான மொழிகள் பேசப்படுகின்றன. இசிலியே கை உபத்ரவ் பைதா ஹோத்தே ஹைம் இதனால் பல பிரச்சனைகள், உபத்திரவங்கள், தொல்லைகள் உருவாகின்றன. பைதா ஹோத்தே ஹைம் உருவாகின்றன. யஹ் தேஸ் ஏக் ஹோக்கர் பி அநேக் திக்காயி படுத்தாக இந்த தேசம் ஒன்றாக இருந்தாலும் கூட அநேக் திக்காயி படுத்தாக பலவாக தெரிகின்றன. பலவிதமாக பல வேறுபாடுகளுடன் தெரிகிறது. விபின்னத்தா கோ தியாகக்கர் ஏக்தா லானி சாகியே வேற்றுமையை தியாகம் செய்து, விபின்னத்தா தியாகக்கர் வேற்றுமையை தியாகம் செய்து, ஏக்தா லானி சாகியே ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும். இஸ்கேலியே இதற்காக, ஏக் ஹி உபாய் ஹை இதற்கு ஒரே ஒரு வழித்தான் இருக்கிறது. உபாய் வழி, ஏக் ஹி ஒரே ஒரு வழித்தான் இருக்கிறது. சப் லோக் எல்லா மக்களும், ஹிந்தி சீக்கேம் இன்றி கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவ் போலேம் போலேம் தோ பேசினால், இன்றியை கற்றுக்கொண்டு மற்றும் பேசினால், விபின்னத்தா மிட்டு ஜாயகி வேற்றுமை அழிந்து போகும். और ஏக்தா காயம் ரஹேங்கே நாம் ஒற்றுமையை நிலைநிறுத்துவோம். ஹே மேரே பாயியோ ஏ என்னுடைய சகோதரர்களே, தும் லோக் ஹிந்தி கி உன்னதி கேலியே காம் கரோ நீங்கள் இந்தியின் முன்னேற்றத்திற்காக வேலை செய்யுங்கள். உன்னதி கேலியே முன்னேற்றத்திற்காக, காம் கரோ வேலை செய்யுங்கள். विशेषता भारतेंद्र जी ने हिंदी के विकास में भारत का विकास देखा. भारतेंद्र जी இந்தியின் வளர்ச்சியில் பாரதத்தின் வளர்ச்சியை பார்த்தார். गांधी जी ने बात को इस पर जोर दिया. गांधी பாரதேந்திரஜிக்கு பிறகு காந்திஜி இதன் மீது, இந்தி முன்னேற்றத்தின் மீது கவனம் கொடுத்தார், அதிகமாக கவனம் கொடுத்தார். காந்திஜி நே பாத் கோ இஸ் பர் ஜோர் தியா காந்திஜி இவருக்கு பிறகு இதன் மீது அதிகமான கவனம் கொடுத்தார், கவனம் செலுத்தினார். தப் ஜாக்கர் பாரத் ஆஜாத் ஹுவா அப்பொழுதிலிருந்து பாரதம் சுதந்திரம் அடைந்தது. இப்போ இந்த எஸ்ஏ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்தது இஆர்சியை நம்ம பார்க்கலாம். சந்தர்ப் சகித் வியாக்கியா கீஜியே சந்தர்ப்பத்துடன் வியாக்கியா விளக்கம் கொடுங்கள். நிஜ் பாஷா உன்னதி அஹை சப் உன்னதி கோ மூல் நிஜ் பாஷா தாய்மொழி முன்னேற்றம் அடைந்தாலே சப்பு உன்னதி கோ மூல் எல்லா முன்னேற்றத்திற்கான மூலமாக இருக்கிறது. நிஜ்ஜி பாஷாவின் முன்னேற்றமே எல்லா முன்னேற்றத்தின் மூலவேராக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த லைனோட மீனிங்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் லைனுக்கான மீனிங்கை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இஆர்சி எழுதுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். प्रसंग यह पद भारतेंदु हरिश्चंद्र की मातृभाषा प्रेम नामक दोहे से दिया गया है. இந்த பத்து பாரதேந்து ஹரிச்சந்திரனுடைய மாத்ருபாஷா பிரேம் என்ற பெயருடைய செய்யுளிலிருந்து, தோஹேவிலிருந்து தியாகையாக கொடுக்கப்பட்டுள்ளது. சந்தர்ப் பாரதேந்து கா விஸ்வாஸ் ஹை பாரதேந்து அவர்களின் நம்பிக்கை என்னவென்றால் கி मातृभाषा के विकास से ही व्यक्ति
और देश का विकास होता है. தாய்மொழியின் வளர்ச்சியினாலேயே மனிதன் மற்றும் தேசத்தின் வளர்ச்சி இருக்கும் அடைய முடியும். யஹி பாவ் இன் தோஹோம் மேம் ஜல்கத்தாக, இந்த உணர்வே இந்த செயலில் ஜல்கத்தாக நிறைந்திருக்கிறது. व्याख्या. अपनी भाषा की उन्नति के कारण ही हम हर क्षेत्र में उन्नति कर सकते हैं. நம்முடைய தாய்மொழியின் முன்னேற்றத்தின் காரணமாகவே உன்னதிக்கே காரண் ஹி முன்னேற்றத்தின் காரணமாகவே ஹம் ஹர் क्षेत्र में நாம் ஒவ்வொரு துறையிலும் உன்னதி கர் சக்தே ஹை முன்னேற்றம் அடைய முடியும். अपनी भाषा का पूर्ण ज्ञान न होना एक दोष है. நம்முடைய தாய்மொழியின் முழு அறிவு இல்லாமல் இருப்பது ஒரு குற்றமே. यह कांटों की तरह हमारे दिल को चुभता रहेगा. இது முல்லை போல நம்முடைய हमारे दिल को நம்முடைய இதயத்தை चुभता रहेगा குத்திக் கொண்டிருக்கும். अंग्रेजी पढ़ने से कोई कार्य कुशल हो सकता है. ஆங்கிலம் படிப்பதனால் பல எந்த வேலையும் திறமையாக செய்ய முடியும். फिर भी उसे यदि अपनी भाषा का ज्ञान न होने तो वह तुच्छ ही रहेगा. फिर भी மேலும் இருந்தாலும் கூட उसे यदि அதில் अपनी भाषा का நம்முடைய தாய்மொழியின் ஞான் நா ஹோ தோ தாய்மொழியின் அறிவு இல்லாமல் இருந்தால் வகு துச்சிகி ரகேகா அது துச்சமாகவே இருக்கும், அது பயன்படாத ஒன்றாகவே இருக்கும். லோக் உஸ்கா திரஸ்கார் ஹி கரேங்கே மக்கள் அதை உஸ்கா திரஸ்கார் ஹி கரேங்கா மக்கள் அதை மறுக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும், அவாய்டு செய்ய வேண்டும். அவாய்டு பண்ணுறது சொல்லுவோம் இல்லையா, அவாய்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வேண்டான்னு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. विशेषता. भारतेंद्र जी ने हिंदी के विकास में भारत का विकास देखा. भारतेंद्र जी இந்தியின் வளர்ச்சியில் பாரதத்தின் வளர்ச்சியை பார்த்தார். गांधी जी ने बात को इस पर जोर दिया. गांधी இவருக்கு பிறகு இதன் மீது அதிக கவனம் செலுத்தினார். ஜோர்னா அதிகமான கவனம் செலுத்தினார். तब जाकर பாரத் ஆஜாத் ஹுவா அப்பொழுதிருந்து பாரதம் விடுதலை அடைந்தது. அடுத்த இயேசி பார்க்கலாம். भारत में सब भिन्न अति तहीम सौ उत्पाद அப்படிங்கிறாங்க. பாரதத்தில் பல எல்லாவிதமான வேறுபாடுகளும் அதிதகி இருப்பதால் பாரதத்தில் அதிகமான வேறுபாடுகள் இருப்பதால் தகி இருப்பதனால் ஆகவே சௌம் நூற்றுக்கணக்கான தொல்லைகள் இருக்கின்றன, உபத்திரவங்கள் பிரச்சனைகள் இருக்கின்றன. நம்ம பாரதத்தில் எல்லா விதமான வேறுபாடுகளும் இருக்கின்றன, ஆகவே நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளும் இருக்கின்றன. இந்த வேறுபாடுகள் இல்லைன்னா பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைனுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. பின்னன வேற்றுமை, சரிங்களா. பாரதத்தில் சப்பு எல்லா விதமான வேற்றுமையும் அதி இருக்கின்றன, தகி ஆகவே, சௌனா 100, உத்பாத்னா பிரச்சனை தொந்தரவு அப்படின்னு அர்த்தம். பாரதத்தில் எல்லா விதமான வேற்றுமையும் இருப்பதனால் ஆகவே நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளும் இருக்கின்றன அப்படின்னு இந்த லைனில் சொல்கிறாங்க. இப்போ இந்த லைன் உங்களுக்கு நல்ல மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு இஆர்சி 5 மார்க் ஒரு இஆர்சிக்கு.
அதனால் நீங்கள் இதை நல்லா படிங்க. பிரசங்கு யக் பத், இந்த ஒரு இஆர்சிக்கு எழுதுனீங்கன்னா 8 மார்க் கொடுக்குறாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது இஆர்சி. ஆனால் நான் எல்லா இஆர்சியும் நீங்கள் படிக்கணும், அதுதான் ஒன்று. நம்ம இந்த ஃபஸ்ட் லைனை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளால் 8 மார்க் கண்டிப்பாக வாங்க முடியும். प्रसंग यह पत्त भारतेंदु हरिश्चंद्र की मातृभाषा नामक दोहे से दिया गया है. இந்த பத்தி பாரதேந்து ஹரிச்சந்திரரின் மாத்ருபாஷா பிரேம் என்ற பெயருடைய தோஹே செயலிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. संदर्भ भारतेंदु का विश्वास है कि मातृभाषा की विकास से ही व्यक्ति और देश का विकास होता है. பாரதேந்துவின் நம்பிக்கை என்னவென்றால் மாத்ருபாஷாக்கே விகாஸ் சேஹி தாய்மொழியின் வளர்ச்சியினாலேயே व्यक्ति और देश का विकास होता है, மனிதன் மற்றும் தேசத்தின் வளர்ச்சி நடக்கும், வளர்ச்சி அடைய முடியும். यही भाव इन दोहों में झलकता है. இந்த உணர்வு இந்த செய்யுளில் ஜல்கதாக நிறைந்திருக்கிறது. व्याख्या हमारे भारत में विभिन्न भाषाएं बोली जाती हैं. நம்முடைய பாரதத்தில் பல விதமான பல வகையான மொழிகள் பேசப்படுகின்றன. इसलिए कई उपद्रव होते हैं. இதனால் பல தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்கின்றன. यह देश एक होकर भी अनेक दिखाई पड़ता है. இந்த தேசம் यह देश இந்த தேசம் एक होकर भी ஒன்றாக இருந்தாலும் अनेक दिखाई पड़ता है பலவாக தெரிகிறது, வேற்றுமையாக வேறுபட்டு தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்க. विभिन्नता को त्याग कर एकता लानी चाहिए. विभिन्नता को त्याग कर வேற்றுமையை தியாகம் செய்து ஏக்தா லானி சாகியே ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும். इसके लिए एक ही उपाय है. இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. इसके लिए இதற்கு एक ही ஒரே उपाय है வழிதான் இருக்கிறது. सब लोग हिंदी सीखें और बोलें तो भिन्नता मिट जाएगी और एकता कायम रहेगी. எல்லா மக்களும் सब लोग எல்லா மக்களும் ஹிந்தி சீக்கேம் இந்தியை கற்றுக்கொண்டு और बोलें तो மற்றும் பேசினால் பின்னதா வேற்றுமை மிட்டு ஜாயகி அழிந்து போகும் மற்றும் ஏக்தா காயம் ரகேங்கி ஒற்றுமை நிலை பெறும். ஹே மேரே பாயோம், ஹே என்னுடைய சகோதரர்களே, தும் லோக் ஹிந்தி கி உன்னதி கேலியே காம் கரோ, நீங்கள் இந்தியின் வளர்ச்சிக்காக வேலை செய்யுங்கள். விசேஷா भारतेंदु जी ने हिंदी के विकास में भारत का विकास दिखा. भारतेंदु जी இந்தியின் வளர்ச்சியில் இந்தியாவின் வளர்ச்சியை பார்த்தார். காந்திஜி ने बात को इस पर जोर दिया. காந்திஜிக்கு பிறகு பாரதேந்துஜிக்கு பிறகு காந்திஜி இதன் மீது அதிக கவனம் செலுத்தினார். தப் ஜாக்கர் பாரத் ஆஜாத் ஹுவா, அப்பொழுது பாரதம் சுதந்திரம் அடைந்தது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏயில் இருக்க பேராகிராஃப் தான் இஆர்சிலையும் இருக்குது. இஆர்சியில் பார்த்தீங்கன்னா பிரசங்கு சந்தர்ப்பு எல்லாமே விசேஷத்தா எல்லாமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க 2 இஆர்சிக்கும். அதனால் ஒன்று படித்தாலே போதும், நீங்கள் 2 இஆர்சியும் ஈஸியாக எழுதிடலாம். எஸ்ஏ படிச்சிங்கனாலே இஆர்சியும் ரொம்ப ஈஸியாக எழுதலாம். என்ன உங்களுக்கு தெரிய வேண்டியது அப்படின்னாக்கா, இந்த இஆர்சியில் எந்த பற்றி கொடுத்துருக்காங்க, எந்த பேரா கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு அது ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அது தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களால் இஆர்சியை ரொம்ப ஈஸியாக எழுத முடியும். ஒரு இஆர்சிக்கு 8 மார்க்கு,
ஈஸியாக எழுதலாம். ரொம்ப சின்ன சின்ன இஆர்சி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் எஸ்ஏல என்ன இருக்கோ அதே தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப கவனமாக படிச்சிங்கன்னா சுலபமாக எழுதிடலாம். இந்த இஆர்சியும் எஸ்ஏயும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த லெசனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம.